அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவிற்கு ஒத்துழைப்பு அளிக்காத எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்களின் இல்லத்தை முற்றுகையிடுவோம் என்று அக்குழுவினர் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். சென்னை எழும்பூரில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி அதிமுக ஒருங்கிணைப்பை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்துவது, ஒருங்கிணைப்புக்கு ஒத்துழைக்காத தலைவர்களின் வீடுகளை முற்றுகையிடுவது என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே.சி. பழனிசாமி, டிசம்பரில் நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்குழுவில் கட்சி ஒருங்கிணைப்பு குறித்து முன்னாள் அமைச்சர்கள் வலியுறுத்த உள்ளதாக கூறினார். இன்றைக்கும் அதிமுக முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க என்னென்ன ஏதாவது சேர்ந்துருவோமா? சேர்ந்தா உண்டுன, இல்லைன்னா திமுக தானே. இது உலகத்துக்கே புரியுது, அவ்வளவு பேர்த்துக்கும் தெரியுது. திமுக காரங்களும் கேட்கறாங்க, ஏன்னா சேர்ந்துருவீங்களா அப்படின்னு. நீங்க சேராம இருந்தீங்கன்னா நாங்க வந்துருவோம், சேர்ந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 6 கோடியோ 7 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா அவ்வளவு பேர்த்துக்கு தெரியுது. இது தெரியாத புரியாத ஒரே ஆள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பெங்களூரு புகழேந்தி, தேமுதிக தவிர அதிமுகவில் கூட்டணியில் எந்த கட்சியும் இல்லை என்றார். அதிமுகவுக்கு ஆபத்து இருப்பதை எடப்பாடி பழனிசாமி உணர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.